ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரெயினர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போரூர் சிக்னல், அதாவது வந்து போரூர் சரவணா ஸ்டோர்ஸ் கிட்டே இருக்கோம் நாங்கள். இந்த இடம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். லாரி போயிட்டோம் ஸ்லோவாக போகும். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல டிராஃபிக் உள்ள ஒரு லொக்கேஷன் தான். இந்த லொக்கேஷனில் தான் மேடம்க்கு இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன். போகலாம் மேம், ஸ்லோவாக போங்க, தைரியமாக போயிட்டே இருங்க. இப்போ ஸோ ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க. எல்லா விதமான கண்ட்ரோலும் வந்து அவங்களுக்கு சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி ஓல்டே அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்லோவாக ரைட்டில் மெதுவாக போய்க்கோங்க. வண்டியோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கணும் நீங்கள், அவ்வளோதான். வெரி குட் மேடம், போகலாம். சூப்பர். ப்ராப்பர் கண்ட்ரோல் வந்துருக்கு. எஸ், போகலாம், மெதுவாக போங்க, அப்படியே மெதுவாக போங்க. ரைட் ஏறிக்கோங்க, வேணா ரைட் ஏறிடுங்க, ஸ்லோவாக போங்க. ஸ்லோவாக இந்த சரவணா ஸ்டோர்ஸ் கிராஸ் பண்ணுற வரைக்கும் அப்படி தான் மேம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும், கொஞ்சம் மெதுவாகவே போய்க்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டும்போது ஃபஸ்ட்டு கியரில் தான் ஓட்ட வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு கியரில் அவங்க கிளச்சோட கண்ட்ரோலில் தான் போயிட்டு இருக்காங்க மெதுவாக. ஆக்சிலேட்டர் எதுவுமே நம்ம கொடுக்க முடியாது, கிளச்சோட கண்ட்ரோலில் தான் போக முடியும். ஸோ அந்த ஒரு ஃப்ளோ வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த டிராஃபிக்லேயும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எஸ், கொஞ்சம் ரைட்டில் நியூட்ரல் ஃப்ளோவில் இருக்குல்ல. ஓகே, ஓகே, கிளச் இது பிரேக். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லோ மூமெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வண்டி மூவ் ஆகுது அப்படின்னா கிளச்சோட கண்ட்ரோல்லே வந்து ஓட்ட கற்றுக்கணும் அவங்க. இப்போ ரொம்ப நல்லாவே வந்து கண்ட்ரோல்ஸ் வந்துருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பாங்க. எஸ் மேடம், 150 கிலோமீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிட்டு வந்திருக்கீங்க. எப்படி மேடம் இருந்தது இன்றைக்கி ட்ரைனிங்? செமையாக இருந்துச்சு. இப்போதான் டிஃபிகல்ட்டான டாஸ்க் இருக்கிறதுலே. போரூர் சிக்னல் சாட்டர்டே ஈவினிங் ஓட்டிகிட்டு இருக்கேன். எத்து. ஸோ சூப்பர். 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஓட்டுறது ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் வந்து நம்ம பயப்படவே கூடாது. அப்படி பார்த்தா வந்து பாருங்கள் எவ்வளோ வண்டி இருக்குது, உங்களை சுற்றி பாருங்கள், லட்சக்கணக்கான வண்டி இருக்குது. அவங்களாம் பயந்தாங்கன்னா வண்டி ஓட்ட முடியுமா? அவ்வளோதான். இது ஒன்று தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். சுற்றி இருக்கிற எல்லாருமே தப்பாக ஓட்டுறவங்களே ஓட்டின்னு இருக்கும்போது கரெக்டாக சொல்லி கொடுத்து நீங்கள் ப்ராப்பராக ஓட்டிகிட்டு இருக்க உங்களுக்கு என்ன கவலை சொல்லுங்கள்? என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் நீங்கள். நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பயம்ன்றதே இருக்கக்கூடாது உங்களுக்கு. செகண்ட் கியர், அவ்வளோதான். சூப்பர், போயிட்டே இருக்கலாம். ஏன்னா எக்ஸலண்ட்டாக சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. பி கூல் அண்ட் ஹாப்பி மூமெண்ட்டு, போயிட்டே இருக்கலாம். போங்க, சூப்பர். போகலாம், நீங்கள் மாடலில் போங்க. அவர் வராருன்றதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க, போயிட்டே இருங்க. சூப்பர், போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து சம்டைம்ஸில் வந்து வெஹிக்கிள் எந்த சைட்லேருந்து வேணாலும் வருவாங்க. அப்படி வரும்போது வந்து நம்ம சேஃபாக வண்டியை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கான ஒரு விஷயம் தான். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ போகும்போதும் வந்து போரூர் பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்கணும். இப்போ நாங்கள் மறுபடியும் அதே போரூர் பிரிட்ஜ் ஏறி இறங்க போகிறோம். ஒரு கிளாஸ் மூவ்மெண்ட்டு இதே இடத்துல போன வாரம் அவங்க ஓட்ட மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன இடத்துல இந்த வாரம் அவங்கள ஓட்ட வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது 2 வீக்ஸ் கேப் எதுவுமே கத்துக்கல. கரெக்ட். இன்னைக்கு ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர். எனக்காக நீ ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணது. உங்களுக்கு 2 கிளாஸ் முடிச்சிருக்கலாம் நீங்க இந்த டே, பட் எனக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஐ அம் சோ ஹாப்பி. ஓகே மேம், நோ ப்ராப்ளம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க என்ஜாய் பண்ணி ஓட்டணும். ஸோ அதுதான் என்னோட தாட் எப்பவுமே. ஸோ அதனால் வந்து நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றிலாம் யோசிக்கிறதே கிடையாது. ஆக்சுவலாக இதுவே வந்து கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியான டைம் யோசிக்கிறேன். ஏன்னா நான் வந்து அவங்கள நைட்டு ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு கூட்டின்னு வரலான்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நைட் டிரைவிங் சொல்லி கொடுத்து அவங்க ரிட்டர்ன் வரும்போது ஒரு ரேசர் மாதிரி கூட்ட வச்சுட்டு வரலான்னு பார்த்தேன். நியூட்ரு பண்ணிங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் 6 o'clock ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுனால நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துட்டோம். ஸோ எனிவேர் ரொம்ப சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க, அது வரைக்கும் ஹாப்பி. எஸ். ஸோ மேம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடம் வந்து ஸ்லோவாக போயிட்டு அதை சரவணா ஸ்டோர் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம டாஸ்க்கான ஒரு இடம். ஓகே, செகண்டு அவ்வளோதான். கிளச்சு கண்ட்ரோல் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்து போங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்து போயினே இருங்க, கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அவ்வளோதான், போகலாம், போங்க, தைரியமாக போங்க. வெரி குட், அவ்வளோதான் மேடம். பி கூல் அண்ட் ஹாப்பி. ஸோ ஹாப்பி மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து டிரைவிங் மட்டும் கிடையாதுங்க. லைஃப்பில் எல்லா விஷயத்துக்குமே ஹாப்பியாக இருந்தோன்னா ஸ்லோவாக போங்க. தானே நடக்கும் அப்படின்னுவாங்க. அது வந்து ஒரு ரகசியம். ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
உங்களுக்கு வேண்டியது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஹாப்பியாக நீங்கள் சந்தோஷமாக இருந்துகிட்டே இருங்களேன், ஒரு நாள் உங்களுக்கு தானே கிடைக்கும் அது. ஸோ அதுதான் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நான் சொல்கிறது. டென்ஷன் இல்லாமல் கூலாக அப்படியே ரைட்லேயே போங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்லைட் பார்த்துட்ருக்கோம் நாங்கள் இந்த இடத்துல. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அவங்க ட்ரைவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான சன்லைட்டு எல்லாம் வந்து ரைட் சைடில் டிராஃபிக்கு, ஃப்ளைஓவரு, ஸோ எல்லாத்தையும் கலந்த ஒரு கலவையாகவே என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்குறோம், ஜாலியாக ஓட்ட வைக்கிறோம். இது வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியே இருக்காது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஜாலியாக கலாச்சின்னு ஓட்டின்னு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவங்க ரொம்ப சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ ஆரம்பித்தாங்க எப்போ முடிச்சோன்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி அப்படி தான் இருந்தது. ஒரு நல்ல ட்ராவல் இன்றைக்கி, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். மகாபலிபுரம் வரைக்கும் அவங்கள ஓட்ட வச்சுட்டேன் அப்படிங்கிற லெஃப்ட் அவங்க லைட்டாக ரொம்ப ரைட்டில் போகாதீங்க, பிளாட்ஃபார்மில் டச் ஆகும். எப்போவுமே அந்த ஒயிட் லைனை தாண்டக்கூடாது. நீங்கள் முன்னாடி பார்த்து போயிட்டே இருக்கும்போது ரைட்டில் போகக்கூடாது, ரொம்ப தைரியமாக நடுவுலேயே போங்க. வெரி குட், சூப்பர், போகலாம் போங்க. செம்ம கெத்தாக ஃபன்னாக ஜாலியாக ஓட்டுறது தான் வந்து இருக்கிறதுலே சந்தோஷம்னு சொல்லுவோம். அந்த சந்தோஷத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்து அனுபவிச்சுட்ருக்கீங்க. ஜஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோவோட முடிக்கிறது இல்லாமல், ஓட்ட தெரியல அப்படிங்கிற ஃபீலிங்கோடு இல்லாமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா 5 days உங்களால் ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா 5 நாளில் உங்களால் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஷார்ப்பாக ரெடி பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து எங்கே வேணால் போயிட்டு வரலாம், அந்தளவுக்கு உங்களை ரெடி பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய பேரை ரெடி பண்ணியிருக்கேன். 5 நாளில் ரெடி பண்ணிவிடுவேன். ஃபுல் டே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது மட்டும் தான் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். மற்றபடி வந்து வேறு லெவலில் சொல்லிக் கொடுப்போம். ஸோ ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் சான்ஸே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ மேடம்கிட்ட கேட்போம். எஸ் மேடம். ரியலி எப்படி சொல்கிறது, எனக்கு இவங்க சொன்ன 10 classes பார்த்தீங்கன்னா எப்பயும் முடிஞ்சிருக்க வேண்டியது. அவர் என்னை ரஷ்ஷே பண்ணல, டெய்லி 2 hours 3 hours தான் அப்படி ரஷ் பண்ணல. என்னோட டைமிங் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுட்டு சரி உங்களுக்கு எப்போ ஃபீஸிபிளோ நீங்கள் ஹோல் டே கொடுங்க அப்படி எந்த ட்ரைனரும் அவங்க சொல்லி நான் பார்க்கல. எல்லாம் 2 hours அன்னைக்கு 1 class முடிஞ்சிருச்சு. அதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. பட் இவங்க அப்படி கிடையாது, எப்படியாவது ஓட்ட வச்சிடறோம் அப்படின்ட்டு. நான் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருவேன், ப்ரோ இன்னும் 5 class இருக்கா, 6 class இருக்கா, இன்னுமா ஓட்டுமா முதல்ல நின்று அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மணி மைண்டட் இல்லைன்றது வந்துட்டு நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஈவன் தோ உங்களுக்கு வந்து அவர் எப்படியாவது நம்மளை ஓட்ட வச்சிடணும், அதுதான் அவரோட மைண்ட் செட்டு. அதை நான் வந்து ட்ரூவாக நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அதை. ஸோ நம்ம டைமுக்கு ஃபீஸபிளாக ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அது நான் பார்க்கல, வேறு எந்த ட்ரெயினர்ஸும் நான் அப்படி பார்க்கல. சூப்பர். ஸோ நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். உங்கள் லெவலுக்கு ஓட்டும் ப்ரோ. சூப்பர், ரெடி பண்ணிடலாம் விடுங்க. அது ரொம்ப கஷ்டம். ரெடி பண்ணிடலாம், அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது, ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ரெகுலராக என் கூட கிளாஸுக்கு வந்துட்டீங்கன்னா போதும், உங்களை ரெடி பண்ணிவிடுவேன். நம்ம லெவலில் அப்படியே கீரெல்லாம் அப்படியே சும்மா ஸ்டைலாக வேற லெவலில் மாசாக பாட்டு கேட்டுன்னு சாப்பிட்டுக்கின்னு அப்படியே ஜாலியாக ஓட்டுவீங்க. அந்த அளவுக்கு ரெடி பண்ணுவோம். கார் ஓட்டும்போது சாப்பிட்டுக்கினே ஓட்டுவோங்க. எங்கே பார்த்துக்கிறீங்களா, கார் ஓட்டும்போது வயிற்றில் புளியாக கரைக்குதுரா எங்கே சாப்பிட்றது அப்படின்னு. ஆனால் நம்ம ட்ரைனிங்கில் எல்லாம் சாப்பிட்டுக்கினே ஓட்டுவாங்க. அந்த அளவுக்கு ரெடி பண்ணுவோம். அதான் மாசு. சென்னை கார் ட்ரைனர்ஸ் எப்போவுமே மாசு. புரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வந்து ஜாயின் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல். அதேமாதிரி லாங் ட்ரிப்பு 1 நாள் ட்ரைனிங் இருக்குது நியூட்ரிஃப்ளோ. 1 டே ட்ரைனிங் வந்தீங்கன்னா உங்களை சென்னை டு பாண்டி, சென்னை டு வேலூர் ஸ்டெப் பிரேக் ஸ்லோலி நல்லா ஸ்மூத்தாக. நீங்கள் ரைட்லேருந்து குயிக்காக லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகிட்டீங்க, அப்படி ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் டைமில் வந்து பார்த்துக்குவோம், கரெக்டாக லைனில் இருக்கணும் ஃபஸ்ட்டு கியர். ஸோ வியூவர்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சென்னை கார் ட்ரைனர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ, பாய். ஹாய். ஸோ இன்றைக்கி என்னோட ஃபைனல் டே 10th டே ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 days நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன், என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 days இஸ் நாட் அ லாங் டைம், அதனால் சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க. நல்ல கற்றுக்கலாம். 10 days எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ, பாய்.